நமது தமிழகத்தின் கல்வி கனவை நனவாக்கிய மாபெரும் தலைவர் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை மீட்டெடுக்க உறுதியேற்போம். காமராஜர் ஏழை எளிய மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய கனவுடன் இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், பள்ளிகளின் எண்ணிக்கையை பெருக்கம் உள்ளிட்ட புரட்சிகர திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இதனால் தமிழகத்தில் கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக மாறியது. கல்வி ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையே மாற்றும் ஆற்றல் கொண்டது என்ற மகாத்மா காந்தியின் கூற்றை நனவாக்கியவர் காமராஜர். ஆனால் இன்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தின் கல்வித்துறை பெரும் நெருக்கடியில் உள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான 4 ஆண்டு ஆட்சியில் நிர்வாக குறைபாடுகள், ஆசிரியர் மற்றும் பேராசிரியர் பற்றாக்குறை, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் தாமதம், கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக பயன்படுத்தப்படாதது, மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி எதிர்காலத்தை இருளாக்கும் ஆபத்து போன்றவற்றால் காமராஜரின் கல்வி கனவு சீர்குலைந்து மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. கல்வி அறிவை அழிக்க முடியாது, அது நமது மிகப்பெரிய சொத்து என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் தற்போதைய பொம்மை முதல்வர் ஆட்சியில் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை, புத்தகங்கள் கிடைப்பதில் தாமதம், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அடிப்படை வசதிகள் அறவே இல்லை, பள்ளி செல்ல போதிய அரசு பேருந்துகள் இல்லை. இப்படி எதுவுமே முறையாக இல்லாத போது கல்வி எப்படி தரமானதாக இருக்கும்? அழிக்க முடியாத கல்வியை கொடுக்க வேண்டிய அரசோ மாணவர்களை போதை பாதைக்கு அழைத்து செல்கிறது. கல்வி வளர்ச்சி நாளில் காமராஜரின் கனவை மீட்டெடுக்க உறுதியேற்போம். காமராஜரின் கல்வி கனவை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது. தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க ஒவ்வொரு குடிமகனும் குரல் கொடுப்போம். கல்வி வளர்ச்சி நாளை மீட்டெடுப்போம். தமிழகத்தின் நாளையை உருவாக்குவோம். மக்களை காப்போம். தமிழக மாணவ செல்வங்களின் கல்வியை மீட்போம்.